வாழ்விலும் புலவர்கள் வாழ்விலும் தமிழினும் ஒன்றிலும் இரவரம் இரண்டிலும் புலவர்கள் வாழ்விலும் அயன் திருநாவிலும் அருமையான பக்கமேலும் அருமையான ஒளிபெருக்கி அருமையான ஊர் அருமையான மக்கள் அருமையான கூட்டம் அப்படி இருந்துட்டாலும் அந்த அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகி 1000 கண்ணுடையால் மஞ்சள் நிறத்தழகி என் தாயான முத்துமாரியை மனம் வணங்கிட்டு பிறகு கதைக்கு செல்வோம். கருணை உள்ளம் கொண்டவளை கருமாரியம்மா உன் கடை கண்ணால் நலம் கொடுப்பாய் அருள் மாரியம்மா அருள் மாரியம்மா அம்மா கருணை உள்ளம் கொண்டவளே கருமாரியம்மா உன் கடை கண்ணால் நலம் கொடுப்பாய் அருள் மாரியம்மா அருள் மாரியம்மா அம்மா கருணை உள்ளம் கொண்டவளே கருமாரியம்மா.
கண்ட பெரியவர்களுக்கும் நல்வழி நடத்தும் என் தாய்மார்களுக்கும் மதிப்பு மரியாதைக்குரிய நாடகக்கலை ரசிகர்களுக்கும் கடமை கண்ணியம் கட்டுப்பாடென கருதப்படும் காவல்துறை அதிகாரிகளுக்கும் பள்ளி பயிலும் மாணவ செல்வங்களுக்கும் வருங்கால வாலிபர்களுக்கும் என்னுடன் பிறவா சகோதர சகோதரிகளுக்கும் விழாவினை சிறப்பித்து தரும் அத்தனை அன்பு நல்வள்ளங்களுக்கும் எனது சார்பாகவும் எனது கலை குடும்பத்தின் சார்பாகவும் முத்தான முதற்கண் வணக்கங்கள் பல. அப்படி இருந்துட்டாலும் அந்த அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகி வணங்கினாலும் அந்த ஆறுபடை வீடு கொண்ட கந்தன் கடமன் கதிர்வேலன் கார்த்திகேயன் சரவணபவா தாழ் பணிகின்றேன். என் அப்பன் முருகப்பெருமான வணங்கணும் இல்லையா? வணங்கிடுவோமா? அழகான பழனி மலை ஆண்டவா உன்னை அனுதினமும் பாட வந்தேன் மேலம்மா வள்ளிமயில் நாதனே வாவணி வேலனே வள்ளிமயில் நாதனே வாவணி வேலனே அழகான பழனி மலை ஆண்டவா உன்னை அனுதினமும் பாட வந்தேன் மேலவா வள்ளிமயில் நாதனே வாவணி வேலனே வள்ளிமயில் நாதனே வாவணி வேலனே வர வேண்டும் மயில் மீது முருகையனே முருகா 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 அழகான பழனி மலை ஆண்டவா அப்பப்பா எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நாலு பேரும் ரொம்ப நாள் ஆச்சுன்னு நினைக்கிறேன். அப்பா ஆமா ஆமா உங்களை பார்த்து எவ்வளவு நாள் இருக்கும்? ஒரு 30-40 நாள் இருக்குமா? ஆமா ஆமா ஆமா. நல்லா இருக்கீங்கல்ல? நல்லா இருக்கு நல்லா இருக்கு. நீங்க நல்லா இருந்தா தானே நாங்க நல்லா இருக்க முடியும். இருந்துட்டாலும் என்னதான் நல்லா இருந்தாலும் மாதிரி அப்பா தம்பிங்களையெல்லாம் பார்க்காம அப்படியே கண்ணெல்லாம் என்ன ஆயிடுச்சுன்னா பார்த்து பார்த்து அப்படியே ஏங்கி போச்சு. எப்பதான் பார்க்கறது இவங்களையெல்லாம் அப்படின்ட்டு. இருந்துட்டாலும் நல்லா இருக்கீங்கல்ல, நல்லா இருக்கீங்கன்னு தெரிஞ்சாலே போதும், அதுவே ஒரு சந்தோஷம் தானே. எங்கே இருக்காங்க நல்லா இருக்காங்க அப்படின்ட்டு. இருந்துட்டாலும் நீங்க நல்லா இருந்தா தான் நாங்க நல்லா இருக்க முடியும். இருந்தாலும் நான் யாரு, எதுக்காக இங்க வந்திருக்கேன், ஏன் வந்திருக்கேன், ஏமா இங்க வந்திருக்கேன், காலையில 5 மணிக்குள்ள உனக்கு என்ன வேலை அப்படின்னு கேட்கணும்ல. கண்டிப்பா கேட்டுருவோம். அதெல்லாம் கேக்குறீங்க. எதுக்கு வந்த? மணி 5 மணி ஆச்சு. காலையில 5 மணி ஆச்சு, நீ பேசாம வந்த பாடிட்டு இருக்க. ஏன் வந்த, எதுக்கு வந்த, எதனால வந்த, யார பிடிச்சு என்ன செய்ய வந்த அப்படின்னு கேட்கணும் இல்லையா? கண்டிப்பா கண்டிப்பா. அதனால கேட்டாதானே நான் சொல்லுவேன், இல்லன்னா என்ன பண்ணுவேன், வந்த வழிதானே.
சொல்லணுமா? வந்த வழி ஆ? இதானே வந்த ஆ, வழி. அதான். வந்த வழியை பார்த்து நான் பேசாம போயிட்டே இருப்பேன். எல்லாரும் காலையில விடிஞ்சிருச்சுல்ல, ஆமா. அதனால பைய சுருட்டிட்டு கிளம்பிட்டாங்க. என்னமோ தெரியல, ஏன் நேரம் அப்படி இருக்கும் போல. ஐயோ. நான் வரும்போதெல்லாம் எனக்கு என்னன்னு போனா, நான் ஏன் 3 மணி நேரமா உட்காந்து 30 கிலோ பவுடரை போட்டுட்டு ஆமா. வரணும்? எவ்வளவு கஷ்டமான ஒரு வேலை இருந்துட்டாலோ அவங்க வேலையை அவங்க பார்க்கட்டும், நம்ம வந்த வேலையை நம்ம பார்ப்போம். அவ்வளவுதான். அருப்புக்கோட்டை திருப்பத்தூரோட ஊரு மலைச்சாமி கோணம் இருக்கும். மலையாத்தலுக்கு பிறந்த பொண்ணு நானு. எனக்கு முன்னாடி ஒரு அண்ணன் இல்ல 2 அண்ணனுங்கள்ல 7 அண்ணனுங்க. உங்க வீட்டுல எல்லாம் எத்தனை பேருங்க? எங்க வீட்டுல 4 பேர் 3 பேர் தான் இருப்போம். 4 பேர் 3 பேரா? ஆமா, ஆமா. எனக்கு முன்னாடி வெறும் ஆம்பளை பிள்ளைகளா பிறந்துட்டாங்க. 2வது அத்தையும் பொம்பளை பிள்ளையா இருக்கும், 3வது அத்தை பொம்பளை பிள்ளையா இருக்கும், 4வது அத்தை பொம்பளை பிள்ளையா இருக்கும்னு 7 பேர் பிறந்தாச்சுல்ல. சரி. 7 பேர் பிறந்து பொம்பளை பிள்ளையவே காணாங்கவும் அப்படியே மனசு உடைஞ்சு போயிட்டாங்கல்ல. சரி. மனசு உடைஞ்சு போனதுனால பொம்பளை பிள்ளை வேணும்னு வரம் பெற்று தவத்தாலையும் வரத்தாலையும் பெற்றெடுத்த பெண் குழந்தை நானு. அதனால 7 பேத்துக்கு அப்புறம் 8வது பிறந்த இளையகனி என்பதால வெள்ளையம்மான் பேர் வச்சிருக்காங்க. எப்படி இருக்குது பேரு? நல்ல பேர் தான். நல்லா இருக்கா? 7 பேர் உங்க அப்பா அம்மா வேற வேலை பார்க்கலையா? ஏங்க இந்த பொம்பளை பிள்ளை வேணும்னே வேலை பார்த்தாங்களா? கல்யாணம் ஆனா என்னங்க வேலை? கல்யாணம் எதுக்கு பண்ணி வைக்கிறாங்க? ஏதாவது வேலை பார்க்கணும்னு தானே. ஆமா. அப்படியெல்லாம் விடாமுயற்சி என்ன பண்ணும்? வெற்றியில தானே கொண்டு வந்து விடும். அவங்க முயற்சி. ஆமாங்க. பொன் குழந்தை வேணும். ஆமா, விடாமுயற்சியால தான் வந்து இப்படி ஒரு தங்க சிலைய பெற்றிருக்காங்க. ஆமா. ஒத்துக்கிறீங்கல்ல? ஆமா. அதனால 7 பேத்துக்கு அப்புறம் பிறந்த 8வது பெண் குழந்தை என்பதால வரத்தாலை தவத்தாலை பெற்றெடுத்த பெண் குழந்தை என்பதன் காரணமாக கஷ்டங்கள் தெரியாம கவலைகள் தெரியாம மாட மாளிகை கோட கோபுரம் தங்க ஆபரணங்கள் பட்டாடைகள் மெத்தைகள் அரண்மனைகளை அமைத்து கொடுத்து நாளொரு அண்ணம் பொழுதோடு மேனியில் சீரோடும் சிறப்போடு வளர்த்துட்டு வராங்க. எப்படி வளர்த்துட்டு வராங்க? அப்படி சீரோடு சிறப்போடு வளர்த்ததுனால கஷ்டத்தோட வளர்த்திருந்தா ஒரு வீட்டு வேலையை பாரு, வீடு கூட்டு, பாத்திரம் கழுவு, சோறாக்கு, போய் வயக்காட்டு வேலையை பாரு அப்படின்னு சொல்லியிருந்தா கூட நான் பார்த்திருப்பேன். என் அண்ணங்க கொழுப்பெடுத்தவங்க என்ன பண்ணாங்க தெரியுங்களா? ஒழுங்கா போய் நோட்டை எடுத்துக்கிட்டு பள்ளிக்கூடத்துக்கு போமான்னு சொன்னாங்க. சரி. எவ்வளவு கஷ்டமான வேலை. என்ன பள்ளிக்கூடம் போறது கஷ்டமா? அப்புறம் இல்லையா, நீங்களா பள்ளிக்கூடம் படிச்சிருந்தா ஏய் அங்கே வந்து உட்கார போறீங்க? நல்லா ஒழுங்கா ஒரு வேலையை பார்த்துட்டு பகல்ல போயிட்டு ஒரு 5,000 20,000 சம்பளத்தை வாங்கிட்டு வீட்டுல நிம்மதியா தூங்கி எந்திரிச்சிருக்க மாட்டியே. பத்தாவதுக்கு புள்ள பொண்டாட்டியெல்லாம் விட்டுட்டு வந்து இங்க உட்காந்துருக்கணும்னு இருக்கு. அதனாலதான் படிக்கணுங்கிறது. இருந்துட்டாலும் நான் என்ன பண்ணிட்டேன்னா, ஏன் படிக்கணும், எதனால படிக்கணும்? கஷ்டமே இல்ல, எந்த கஷ்டமும் தெரியாம வளர்த்துட்டாங்க. எல்லா வசதி வாய்ப்பும் இருக்கு. நம்ம படிச்சு என்ன பண்ண போறோம்? படிச்சா நல்லா படிச்சா ஒரு பட்டதாரி ஆகணும், நல்லா படிக்கலன்னா வாத்தியார்ட்ட அடி வாங்கணும். அப்படி நல்லா படிச்சதுனால வேலைக்கு போகணும்ல. வேலைக்கு போனா மாச சம்பளத்துக்காக காத்துட்டு இருக்கணும். மாச சம்பளம் வாங்கினா என்ன பண்ணணும்? அறிவு இருக்கா உனக்கு? உன் மண்டையில ஏதாவது இருக்கா? யாரமா கேக்குற? சோத்துல உப்பு தானே போட்டு திங்கிறேன்னு ஏன் அண்ணங்க என்ன கேட்பாங்க? நீ ஓம்பாட்ல கையை காட்டுறீங்க இல்லங்க, அப்படி வந்து கை நீட்டி என்னையும் தான் என் அண்ணனுங்க கேட்பாங்க. மாச சம்பளம் வாங்குறல்ல, உனக்கு என்ன செலவு? 5,000 ரூபாய்க்கு கணக்கு சொல்லும்பாங்க. நம்ம ஆடம்பரமா வளர்ந்த பொண்ணு இல்லையா, அதனால நண்பர்களை கூட்டிட்டு போயிட்டு நம்ம செலவு பண்ணிடுவோம். அப்புறம் அவங்க கடை வந்து கேட்கும்போது கணக்கு கேட்கும்போது என்ன பண்ணுவோம்? இப்படி கை வந்து பூ கட்டும், கால் வந்து கோலம் போடும். அப்ப 4 அரைச்சு அரைவாங்க. உனக்கு தேவையா? பொம்பளை பிள்ளை தானே நீ, உனக்கு என்ன செலவு அப்படிம்பாங்க. அதெல்லாம் நமக்கு தேவையாங்க? தேவையில்லாத வேலை தானே. அதனால நான் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா, நான் நல்ல பிள்ளை இல்லையா, நிறைய அறிவுள்ள பிள்ளை இல்லையா, அதனால யோசிச்சு பள்ளிக்கூடம் போனா இப்படி எல்லாம் சிக்கல்கள் இருக்கு. அதனால அண்ணே, நீங்க என்னதான் குட்டிக்காரன் அடிச்சாலும் சரி, 7 பேர் நாண்டுகிட்டு செத்தாலும் சரி. யார சொல்ற? அன்னைங்கள 7 பேர் நாண்டுகிட்டு செத்தாலும் சரி, நான் பள்ளிக்கூடம் போக மாட்டேன். படிச்சு பாலா போறதை விட ஆடு மேய்ச்சி ஆளாகிறேன். ஆட்டுக்குட்டி வாங்கி கொடுங்கன்னு சொல்லி கேட்டேங்க. நீ? ஆமாங்க. சரி. எப்படி ஒரு நல்ல ஐடியா, எப்படி எல்லாம் யோசிச்சிருக்கேன் பாருங்க. ஏன்னு கேளுங்களே, எல்லாரும் வளர்க்குற ஆட்டுக்குட்டி எல்லாம் 6 மாசத்துக்கு ஒருக்கா குட்டி போடும். நான் வளர்க்குற ஆட்டுக்குட்டி மட்டும் 4 மாசத்துக்கு ஒருக்கா குட்டி போடுங்க. அது அப்படித்த அதான் என் பேர் பொருத்தம் அப்படி. ஆமாங்க. அதனால 4 ஆட்டுக்குட்டி வாங்கி கொடுத்தாங்க. இன்னைக்கு 400 ஆட்டுக்குட்டி இருக்கு. ஆமாங்க. அதனால நான் சொன்னது மாதிரியே சரி, நம்ம தங்கச்சி முடிவு பண்ணிட்டா மனசை மாத்திக்க மாட்டா, பிடிவாதக்காரி இல்லையா, அதனால சொன்ன மாதிரியே ஆட்டுக்குட்டியை வாங்கி கொடுத்துருவோம்னு சொல்லி வாங்கி கொடுத்தாங்க. வாங்கணும்ல, வாங்கி வீட்டை சுத்தி மேய்ச்சிருக்கலாம். எவ்வளோ மலைப்பகுதிகள் இருக்கு, எவ்வளோ காடுகள் இருக்கு. இருந்துட்டாலும் எதற்காக அந்த வெள்ளமல்ல காட்டுக்கு போகணும்? டேய், எதுக்கு போன? ஏண்டா போகணும்? போனோம்
போனோம்ல போனோமா ஆட்ட மேய்ச்சமா வீட்டுக்கு வந்தமான் இருக்க கூடாது. அங்கதாங்க ஒரு அதிசயம் நடந்துச்சு. என்னது? என்னவா சொல்லுவேன், யார்ட்டையும் சொல்ல மாட்டீங்கல்ல, சத்தியம் பண்ணுங்க. சொல்லுப்பா. அட சத்தியம் பண்ணுங்க. நாங்க ஏன் சத்தியம் பண்ணணும்? எங்க அம்மா சத்தியமாவா? நல்லா வருவ தம்பி நீ. எங்க இருந்து உன்னை கூட்டிட்டு வந்தாங்க? சத்தியம் பண்ண சொன்னா எங்க அம்மா மேலே சத்தியம் பண்ற. இருந்துட்டால அங்க என்ன நடந்துச்சுன்னா அங்கேதாங்க. சொல்லுப்பா சொல்லுப்பா. அவரை பார்த்தேங்க. அவர் தாங்க. ஏய் அவுக்க சொல்லல, நீ அவுத்தா யாரு பாக்குறது? அவருன்னு சொல்லல. அவர் யாரு அப்படின்னா அதாங்க என்னோட வருங்கால கணவருங்க. புருஷனை பத்தி பேசினாலே எப்போ வெக்கம் தானேங்க வரும். எல்லா பெண்களுக்கு வர்ற வெக்கம் தானே. பாவடையை இழுத்து முடிக்கணும். மூஞ்சிய மூடிக்கிட்டேனா வெக்கப்படாம. புதுசா இருக்கு. இருந்துட்டாலும் அவர் யார் அப்படின்னா மதுரை ஜில்லா சிவகங்கை சீமை ஆனமலை ஒத்தக்கடை அருகாமையில் இருக்கும் சிட்டாம்பட்டி அருகே இருக்கும் சக்கம்பட்டி கள்ளர் மகன் பெற்றெடுத்த வெள்ளைச்சாமி என்பது அவரது பேரு. மாடுபிடி வீரனாம், ஒயிலாட்ட வீரனாம், காடை வேட்டைக்காரராம். அப்படிலாம் பெயர் பெற்றிருந்தாலும் எதற்காக அந்த வெள்ளமல்ல காட்டுக்கு வரணும்? சனியை யாரையும் விடாதுல்ல அப்பையும் சொன்னாங்க. எப்படி விடும்? நேரம் சரியில்லை, போற இடமெல்லாம் வரப்போகுதுன்னு சொன்னதை கேட்டோமா நம்ம? கேட்கல. அதனால விதி என்ன பண்ணிருச்சு? யாரு கூட சேர்த்து வைக்கணும்னு இருக்கு, என் கூட தானே சேர்த்து வைக்கணும்னு இருக்கு. அப்ப நான் என்ன பண்ணனேன்? வெள்ளமல்ல காட்டுல ஆடு மேய்ச்சிட்டு இருந்தேன் இல்லையா? வந்தமா காடையை வேட்டையாடணுமா, வீட்டுக்கு போனமான் இருக்க கூடாது. கற்பாய் கட்டி வச்சிருக்க கல்லுக்கட்டு ஒரு இன்னைக்கு தண்ணி குடிக்க வந்தாரு. நான் பக்கத்துல ஆடு மேய்ச்சிட்டு இருந்தேன். ரெண்டு பேரும் ஒருவர் சந்திச்சுக்கிட்டோம். சந்திச்சது மட்டுமல்ல அறிமுகம் செஞ்சுக்கிட்டோம். என்னன்னு தெரியுமா? நான் தான் வெள்ளையம்மா, அவர் தான் வெள்ளச்சாமின்னு சொல்லி அறிமுகம் செஞ்சுக்கிட்டோம் இல்லையா? அறிமுகம் செஞ்ச உடனே அவர் மேல அப்படி ஒரு ஆசைங்க எனக்கு. அப்படி அழகுனா அழகு, அப்படி ஒரு அழகு. கையில வில்லம் போட பார்த்தோன்னா அப்படி ஒரு கம்பீரம். எந்த பெண்ணுக்கு தான் ஆசை வராது? பேர் அழகு இல்லையா? அழகுக்கே பேர் பெற்றவர். அப்படி இருக்கும்போது அப்படி ஒரு ஆசை. ஒரு பக்கமா எனக்கு மட்டும் ஆசை இருந்தால் போதுமா? அப்படி காத்துட்டு இருந்த கட்டத்தில் ஒரு நாள் என்ன பண்ணிட்டார் அப்படின்னா, அடியே வெள்ளையம்மா, உன்னை எனக்கு பிடிச்சிருக்கு, உன்னை காதலிக்கிறேன், உன்னை கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறேன்னு சொன்னார். அப்போ எப்படி இருந்திருக்கும் எனக்கு? அப்படியே பட்டாம்பூச்சி பறக்கிற மாதிரியே இருந்துச்சு. இருந்துட்டாலும் நான் பெரியவளானோன்னு என்ன பண்ணுவாங்க அண்ணங்க? இந்த மாதிரி மூதேவிக்கு பிடிச்சி கட்டி வைப்பாங்க. மூதேவியா? என்னாச்சுன்னு தெரியலையே. அப்படியா? அதனால இப்படி எல்லாம் ஒருத்தனை கட்டி வச்சா எப்படிங்க இருந்து காலம் தள்ளுறது? எவ்வளவு கஷ்டம். நீ பேசாம தூக்க வேண்டியதான். ஆமா, வேற வேலை இல்லை. அதனால நான் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா, நான் நேசிக்கிறவரா ஏன் இருக்கக்கூடாது, என்ன விரும்புறவரா ஏன் இருக்கக்கூடாதுன்னு சொல்லி மனசை மாத்திக்கிட்டோம். ரெண்டு பேரும் வாழ்ந்தாலும் ஒருவராக வாழ்வோம், இறந்தாலும் ஒருவராக இருப்போம்னு சொல்லி மனசை மாத்திக்கிட்டோம் இல்லையா? மனசை மாத்திக்கிட்டாலும் எப்படிலாம் அவர் மேல எனக்கு ஒரு ஆசை பாசம். சொல்லணும். சின்ன பொண்ணுதான் வெக்கப்படுது அம்மா அம்மாடி, அது ஒன்ன நினைச்சு கண்ணு சேவக்குது சும்மா சும்மாடி. சின்ன பொண்ணுதான் வெக்கப்படுது அம்மா அம்மாடி, அது ஒன்ன நினைச்சு கண்ணு சேவக்குது சும்மா சும்மாடி. சாமத்து காத்து மடிக்குது, சாமந்தி பூவு மணக்குது, ஆனந்த வாசம் மணக்குது, ஆசைகள் மனசு கணக்குது, இளவட்டம் படிக்கட்டும் எதனால நீரும். சின்ன பொண்ணுதான் வெக்கப்படுது அம்மா அம்மாடி, கண்ணு சேவக்குது சும்மா சும்மாடி.
மலையோர மாங்குருவி மாவிலையில் பாட்டெழுதி பாடுதடி மகராணி முன்வரவே ரப்பகலா என் மனசு தேடுதையா மனமேலும் காதில் கேட்குதா மனசோடு தேடி பார்க்குதா மலையோர மாங்குருவி மாவிலையில் பாட்டெழுதி பாடுதடி பூங்காத்து வீசுது அனல பூசுது பொன்மானே பக்கத்துல நிக்கலாம் தாங்காத ஆசைகள் தவிக்கும் வேலைகள் தள்ளாட்டு பாடி கொஞ்சம் கொஞ்சலாமா செல்லிக்கட்ட நந்தவனம் நீயா செம்பருத்தி பூவுக்கு நீ தாயா கண்ணுக்குள்ள காதல் என்னும் தீயா சின்ன இடை நெய்வதென்ன நோயா கட்டி எனச்சா முத்த பதிச்சா நோய் முழுக்க தீர்ந்து விடுமாமா மலையோர மாங்குருவி மாவிலையில் பாட்டெழுதி பாடுதடி மகராணி முன்வரவே ரப்பகலா என் மனசு தேடுதையா கல்யாண மாப்பிள்ளை என நீ பார்க்க கல்யாண மாப்பிள்ளை என நீ பார்க்கல கண்மூடி நன்னத்திலே நிக்கலாமா ஊரெங்கு தோரணம் நடக்க ஊர்களும் உன்னோடு கண்ணத்திலே வைக்கலாமா பந்தியில சந்தனத்தை பூச ஆசைகள கண்களில பேச சேலையில நீ விசிறி வீச காலையில பார்த்து கண்ணு பூச என்ன சுகமோ எப்ப வருமோ என்னென்னமோ பண்ணுதையா மலையோர மாங்குருவி மாவிலையில் பாட்டெழுதி பாடுதடி மகராணி முன்வரவே ரப்பகலா என் மனசு தேடுதையா மனமேலும் காதில் கேட்குதா மனசோடு தேடி பார்க்குதா மலையோர மாங்குருவி மாவிலையில் பாட்டெழுதி பாடுதடி மகராணி முன்வரவே ரப்பகலா என் மனசு தேடுதையா அப்படிலாம் ஆசை பாசம் இருந்துருச்சு இல்லையா சரி. இருந்துட்டாலும் ஒரு நாள் என்ன பண்ணிட்டாரு அப்படின்னா என் அண்ணங்களுக்கு அப்புறம் என் அம்மா அப்பாவுக்கு அப்புறம் எனக்கு என்னென்ன பொன்பொருள் பிடிக்கும் அப்படின்னு மதுரை மேல்மாசி வீதி கூட்டிட்டு போயிட்டு ஆ மதுரை மேல்மாசி வீதியில தாங்க எனக்கு என்னென்ன பொன்பொருள் இருக்கோ எல்லாமே ஒரே இடத்துல கிடைக்கிற இடம் சரி. இல்லையா மதுரை மேல்மாசி வீதி கூட்டிட்டு போயிட்டு நான் என்னென்ன பொன்பொருள் கேட்டாலும் என்ன கேட்டாலுங்க எதை கேட்டாலும் எதை கேட்டாலும் சரி. இல்லைன்னு சொல்லாம இவாடி யாரோ வாங்கி கொடுத்துருவாரு அப்படிலாம் வாங்கி கொடுத்து எப்படிலாம் சந்தோஷமா வச்சிருந்தாலும் அதுக்கு முன்னாடி நம்ம எப்படிலாம் பிறந்து வளர்ந்தோம் அப்படின்னு எடுத்து சொல்லணும் இல்லையா ஆமா, ஆமா. ஆ, அதான் முக்கியம். சொல்லிடுவோமா அருப்பு கொண்ட திருப்பத்தூரா அருப்பு கொண்ட திருப்பத்தூரா எனக்கு அச்சடிச்ச சாயத்துண்டா அருப்பு கோட்டை திருப்பத்தூரம் அருப்பு கோட்டை திருப்பத்தூரம் எனக்கு அச்சடிச்ச தாயத்துண்டா 7 பேருடன் பிறந்த 7 பேருடன் பிறந்த நான் இளைய கண்ணி வெள்ளையம்மா ஏழி வேத்தில் உடன் பிறந்த ஏழி வேத்தில் உடன் பிறந்த நான் இளையவனா வெள்ளையம்மா அருப்புக்கோட்டை எனக்கு திருப்பத்தூரா திருப்பத்தூரம் திருப்பத்தூரா
அப்படியெல்லாம் பிறந்து வளர்ந்துருந்தாலும் இருந்துட்டாலும் ஒரு நாள் என்ன பண்ணிட்டாரு அப்படின்னா பைப்லைக்கு காதல் வந்துருச்சு இல்லையா, கையை பிடிச்சு தர தரன்னு இழுத்துட்டு போனாரு. எங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலுக்குங்க. மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு போயிட்டு 2 பேரும் மாத்தி மாத்தி பண்ணிக்கிட்டோங்க. ஏமா கோயில போய் மாத்தி மாத்தி பண்றது என்ன பண்ண கோயிலாலத்துல போய் நீங்களா ஏங்க கோயிலுக்கு போவீங்க? எதுக்கு கோயில்? நாங்க சாமி கும்பிட போவோம். நாங்களும் அதுக்கு தான் போனோம். இல்லையே இருந்தாலும் எடுத்து கொண்டு போய் செஞ்சாருன்னா மொட்டையா சொல்றேன். என்னமா பண்ணிக்கிட்டீங்கன்னு கேட்கணும்ல, கேட்டாதானே சொல்லுவேன். நாங்க போய் என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா மதுரை மீனாட்சி அம்மனை சாட்சியா வச்சு வாழ்ந்தாலும் ஒருவராக வாழ்வோம் இறந்தாலும் ஒருவராக இருப்போம்னு சொல்லி 2 பேரும் மாத்தி மாத்தி சத்தியம் பண்ணிக்கிட்டோங்க. நாங்க கூட என்னமோன்னு நினைச்சோம். என்னமோன்னு யோசிக்கிறீங்களா? கோயில்ல போய் என்னத்தை பண்ணுவோம்? ஏன் மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு போனோம் அப்படின்னா நம்ம ஊர்ல இருக்க கோயில் எல்லாம் எத்தனை வாசப்படி இருக்கு? இது ஒரு வாசப்படி இருக்கும், இல்லாட்டி 2 வாசப்படி இருக்கும் இல்லையா? 7 அன்னைங்களோ நம்ம தங்கச்சியை காணோன்னு தேடி வருவாங்கல்ல, தேடி வந்தா என்ன ஆகுறது? ஓட முடியாது. தேடி வந்தா ஒண்ணும் பண்ண முடியாது இல்லையா? அதனால மதுரை மீனாட்சி அம்மன் கோயில்ல எத்தனை வாசப்படி இருக்கு? 4 வாசப்படி இருக்குல்ல. என் அண்ணங்க 4 வாசப்படியிலே 4 பேர் வரணும்னு யோசிக்க மாட்டாங்க. டப்பைலுங்க. ஆமா, அன்னைங்கள போய் இப்படி பேசுறேன். இல்லைங்க, உள்ளதைத்தானே சொல்லணும். நல்ல அறிவாளி பிள்ளைகளா இருந்தா என்ன பண்ணுங்க, 4 வாசப்படி இருக்கு 2 பேரா போகலான்ட்டு வருவாங்க. ஆனா அதுங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா 7 பேர் ஒரே வாசப்படியில வருவாங்க, 2 வாசப்படியில வருவாங்க. நம்ம என்ன பண்ணலாம், அன்னைங்க அங்கிட்டு வர தெரிஞ்சோன்னா இங்கிட்டு ஓடி போயிடலாம் இல்லையா? அதனாலதான் மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு போனாங்க. மதுரை மீனாட்சி அம்மனை சாட்சியா வச்சு வாழ்ந்தாலும் ஒருவராக வாழ்வோம் இறந்தாலும் ஒருவராக இருப்போம்னு சொல்லி சத்தியம் செஞ்சுட்டோம் இல்லையா? செஞ்ச உடனே யாரு கண்ணு பட்டுச்சோ, எவர் கண்ணு பட்டுச்சோ, எந்த சண்டாலையும் கண்ணு பட்டுச்சோ, சின்ன எந்த படுபாவியோட கண்ணு பட்டுச்சோ தெரியல, கண்ணு பட்டுருச்சுல்ல. கண்ணடி பட்டாலும் கல்லடி பட்டாலும் கண்ணாடி பட்டாலும் சொல்லுவாங்க இல்லையா? அதனால மோசமான பயப்பிள்ளைங்க கண்ணு, யாரு கண்ணுனே தெரியல. முதல்ல அதைத்தான் கண்டுபிடிக்கணும். அப்படி கண் பட்டதுனால கோயிலை விட்டு வெளியில கூட வரல. என் அம்மாக்கு முடியல வெள்ளையம்மான்னு சொல்லிட்டு போனாரு. அன்னையில இருந்து இன்னைக்கு வரைக்கும் 15 வருஷங்கள் கடந்து ஓடிருச்சு. 15 வருஷமா அவர் எப்படி இருக்காருன்னு எனக்கு தெரியாது, நான் எப்படி இருக்கேன்னு அவருக்கும் தெரியாதுங்க. 5 வயசு அறியா பருவ காதல் இல்லையா? 15 வருஷம் இல்லையா? 15 யுகம் ஆனாலும் என்ன பண்ணணும்? 5 வயசுல இருந்து காதலிக்கிறோம், விட்டு இன்னொருத்தவரைய கல்யாணம் பண்ணிட்டு போறது எவ்வளவு பெரிய தப்பு. அதனால 15 வருஷம் இல்ல 15 யுகம் ஆனாலும் அவர் என்ன தேடி வருவாரு அப்படின்ட்டு அவருக்காக நான் காத்துட்டு இருப்பேன். நீங்களா என்ன சொல்றீங்க? நம்பிக்கையில காத்துக்கிட்டு இருக்கேன். ஆமா, நீங்க என்ன சொல்றீங்க? நீங்களா என்ன பண்ணிருப்பீங்க? 1 வருஷம் பாத்திருப்பீங்க, 2 வருஷம் பாத்திருப்பீங்க. ஆமா, இல்லனா இன்னொரு பிள்ளைய பார்த்து கல்யாணம் பண்ணிட்டு போயிட்டே. கண்டிப்பா நாங்களா வெள்ளச்சாமி அப்படிலாம் இருக்க மாட்டாரு. ஏதோ ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலைகள் வந்து வர விடாம வச்சிருக்கு. இருந்துட்டாலும் எப்பயா இருந்தாலும் என்ன தேடி வருவாருங்கிற நம்பிக்கையில அப்படியே அவர் வருவாருன்னு வழி மேல விழி வச்சு காத்துட்டு இருக்கேன். எப்படி காத்துட்டு இருக்கேன் அப்படின்னா எப்பத்தான் வருவீங்க உள்ளோ எங்குது அந்த ஒரு நொடிக்காக உசுறு வாழுது. கண்ணு
அவருக்காக காத்துட்டு இருந்தாலும் வர தை மாசம் 3ஆம் தேதி உரங்காம்பட்டியில மாடு பிடிக்க வரதும் ஆமா. அதே எங்க ஊர் முத்தாலம்மன் கோயில் திருவிழாக்கு வெள்ளாட்ட மாட வரதும் சொன்னாங்க. சரி. வந்தோன்னு என்ன பண்றீங்க? வந்தா என்ன சொன்னா சொல்லி அனுப்புங்க. என்ன சொல்லி அனுப்புறீங்க? நீ எங்கே இருக்கான்னு நாங்க சொல்லி அனுப்புறோம். வெள்ளையம்மா ஆ. வெள்ளச்சாமி வந்திருக்காரு அப்படின்னு மட்டும் சொல்லுங்க. தகவல் நான் எங்க மட்டும். இருந்தாலும் என்ன பண்றேன், ஓடோடி வருகிறேன். தகவல் மட்டும் கொடுத்தா போதும். முடியாது.